இம்பேலன்ஸாக இருக்கா, ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுதுங்களா, வெட்டிகோ, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு வருதா, ஒரு பக்கம் தலைவலி வருதா, தாடியில் மூஞ்சில் கண்ணில் எல்லாம் வலி அண்ட் மயமயன்னு இருக்கா, ஒரு நாளைக்கு இங்கே வலி, ஒரு நாளைக்கு இங்கே வலி, ஒரு நாளைக்கு இங்கே வலி அப்படி இருக்கா, விரலில் வலி, விரலில் மரமரப்பு இருக்கா, கையில் கரண்ட் விடுற மாதிரி இருக்கா, அண்டர் ஆர்ம்ஸில் வலி, செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி, கீழே இந்த காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த ரிப்ஸில் ஸ்டர்னமில் சைடில் இருக்க ரிப்ஸில் வலி, ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலி, இந்த ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலி, ஸ்கேப்புலால வலி இப்படியெல்லாம் இருக்குங்களா. அப்புறம் பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாக இருக்கா, அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, டயர்டாக இருக்கா, ஒரு சைடே வலிக்குதா, இதெல்லா சிம்டமும் மன அழுத்தத்தினாலையும் இல்லை ஒரு கோபம் இல்லை டென்ஷன் இல்லை படபடப்பு ஆங்ஸைட்டினால் மூளையில் இருந்து ஸ்பைனல் கார்டு வழியாக கண்டக்ட் ஆகி ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கோஜெனிக் பெயினோ, சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்புரட்ரூசன், டிஸ்புலாஸ், பிரேக்கியல் நியூராலஜியா இதனால் வர்றதா இருக்குது. இப்படின்னா என்னென்னா மன அழுத்தத்தினால இங்கே அஃபெக்ட் ஆகி ஒரு எம்ஆர்ஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்ட்ரெயின் இதுக்குள்ளே பூந்துக்கிறது. அதுக்கப்புறம் கழுத்து எலும்பு தேய்மானம் ஆயிடுது, ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு விலகிறது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. இதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணி அழகாக சரியாயிக்கலாம். இதை பெரிய நோயினோ மூளையை போய் எம்ஆர்ஐ எடுக்கிறதோ இல்லை இதயம் நினச்சிட்டு 30-40 இசிஜி எடுக்கிறதோ உங்கள் அறியாமையை தான் காட்டுது. அந்த மாதிரி செய்யாதீங்க. இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி சரியாயிக்கலாம். எக்ஸசைஸ்னால் ஜிம்லேயோ யோகாலேயோ ஃபிட்னஸ் சென்டர்லேயோ செய்கிற எக்ஸசைஸ் கிடையாது. இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் ஆன்லைனில் நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் க்யூர் ஆகிக்கலாம். இப்போ நான் ஃபியூ எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 rotation clockwise, 2 rotation anti-clockwise, 3 shoulder bracing exercise. எல்லாமே 7 தடவை 3 செட்டு 21 தடவை. 4 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை தவிர படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸு, ஃபஸ்ட்டு பெயின் குறையிற எக்ஸசைஸு, கையை கோர்த்து இப்படி கொண்டு போய் 1 2 3 4 5 6 7 8 9 10 முன்னாடி கொண்டு வந்து 1 2 3 5 6 7 8 9 10 again 2 1 2 3 4 5 6 7 8 9 10 again 1 2 3 5 6 7 8 9 10 3 1 2 3 4 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது இது மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால தானே வருது. இதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணலாம். உள்ள மூச்சை வயிறு வரைக்கும் இழுக்கிறது 9 கவுண்ட்டு, உள்ள வயிறில் வச்சிருக்கிறது 9 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 7 கவுண்ட்டு. இன்ஸ்பிரேஷன் இன்ஹேல் 9 கவுண்ட்டு, ஹோல்டு 9 கவுண்ட்டு, எக்ஸேல் ஆர் எக்ஸ்பிரேஷன் 7 கவுண்ட்டு. இதுக்கு பேர் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங். இது ஏன் உள்ளே இழுக்கிறது 9, ஹோல்டு 9, வெளியில் விடுறது 7 கவுண்ட்டுனா, உள்ளே இழுக்கிற கவுண்ட் அதிகமாக இருக்கிறப்போ, ஹோல்டு அதிகமாக இருக்கிறப்போ லங் வால்யூம் அதிகமாகும், லங்கோட கெப்பாசிட்டி, நுரையீரலோட கெப்பாசிட்டி அதிகமாகும். அதனால் ஈஸியாக மூச்சு போயிட்டு வரும். இது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியும் குறைக்கும். இப்படி படுத்துட்டு மைல்டு மியூசிக் போட்டு செய்கிறப்போ இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். 1 2 3 ஃபஸ்ட்டு 9 கவுண்ட் உள்ளே இழுக்கிறேன், அடுத்த 9 ஹோல்ட் பண்ணுறேன், அடுத்து 7 கவுண்ட் வெளியில் விடுறேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இது பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பற்றி கவலைப்பட வேணாம். இதுக்காக நிறைய இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில்லு, அலையிறது ஹாஸ்பிட்டலாக வேணாம். ஒரு முடிவுக்கே வாங்க. இது எக்ஸசைஸில் தான் சரியாகும். இந்த எக்ஸசைஸை நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண முடியும். இல்லை நான் அலைஞ்சு தான் தீர்வேன்னா அலைஞ்சிட்டே இருங்க. தயவு செஞ்சு அந்த நோயை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. எக்ஸாக்டாக டயக்னோசிஸ் இருந்தால் தான் எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எக்ஸாக்டாக க்யூர் ஆக முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பாசிட்டிவாக இந்த மாதிரி யோசித்து பழகுங்க. நன்றி.